கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே சுன்னத்தை நாம் கைவிட்டு விடக் கூடாது என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது. பாருங்க, ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துல வாழும் பொழுது அவங்க சிறிய பிள்ளையா இருக்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு அவங்களுக்கும் சஹாபி என்ற அந்த அந்தஸ்து கிடைத்தது. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த துஆ அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் போறாங்க. எங்கங்க? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் போறாங்க. அப்படி போகிற பொழுது இருக்கிற பெருங்கொண்ட சஹாபாக்களை பெரிய வயதில மூத்த சஹாபாக்களை எல்லாம் போய் சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனாங்க. அவங்க எந்த பாதையில போனாங்க அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க எந்தெந்த இடத்துல தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினார்கள் அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எந்த மரத்தின் அடியிலே அவர்கள் ஓய்வெடுத்தார்கள் அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எந்த பாதை வழியாக போனார்கள் அந்த பாதையை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் விவரம் கேட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த பாதை வழியாக தன்னுடைய ஒட்டகத்தை செலுத்தினார்களோ அந்த பாதையிலே போனார்கள். ஒட்டகத்தை எங்கெல்லாம் நிறுத்தினார்கள் என்று அந்த மூத்த சஹாபாக்கள் சொன்னார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தினார்கள். எங்கெல்லாம் ஓய்வெடுத்தார்கள் என்று சொல்லி அந்த மூத்த சஹாபாக்கள் சொன்னார்களோ அங்கெல்லாம் ஓய்வெடுத்தார்கள். இறுதியாக அங்க மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவுக்கு போன உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இங்க வந்தாங்கல்ல, காபத்துல்லாவுக்குள்ள போய் 2 ரக்காத் தொழுதாங்க. எந்த இடத்தில் தொழுதார்கள் எனக்கு காட்டுங்கள். எந்த இடத்துல தொழுதார்கள் என்று காட்டுங்கள். அதே அந்த இடத்திலே நானும் நின்று 2 ரக்காத்தை தொழுது விட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னா, அந்த சுன்னத்தை அவ்வளவு முழுமையாக பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய நிலைமை. அதனால்தான் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் நமக்கு வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத அந்த தோழர்கள் அந்த அடிப்படையிலே இருந்த காரணத்தினால்தான் அந்த அளவுக்கு சுன்னத்தின் மீது, நபியின் மீது, நபியினுடைய வழிகாட்டுதலின் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும் அந்த செயலாற்றுதலும் இருந்த காரணத்தினால்தான் இன்று நாம் இஸ்லாமியர்களாக, நபியின் வாரிசுகளாக அந்த உம்மத்திலே நாமும் இருக்கிறோம் என்பது அன்பிற்கினியவர்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே பாருங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாருங்க? அபூபக்கர் சித்திக். அவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, நபிமார்களுக்கு பின் ஒரு சிறந்த மனிதர் என்று சொன்னால் உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வருகிற வரை நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்திலே உள்ளவர் என்று சொன்னால் ஹஸரத் சித்திக் நாயகம் அவர்கள்தான். அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி இல்லா அமில்து பிஹி. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட எதையெல்லாம் செய்ய பார்த்தேனோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த காரியத்தை எல்லாம் செய்வதை நான் பார்த்தேனோ அதை நான் செய்யாமல் இருந்து விட்டேன் என்று சொன்னால் வழிகட்டவனாக நான் போகி விடுவேன். யார் சொல்றதுங்க? மிக நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாய் வழியாக சுவனத்திற்கு உரியவர்கள் என்று போற்றப்பட்ட சித்திக் நாயகம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை லஸ்து தாரிகன் ஷையன், நான் ஒரு சுன்னத்தையும் விட மாட்டேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி, எந்த காரியத்தை எல்லாம் செய்தார்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன், ஒன்றை கூட விட மாட்டேன். அமில்து பிஹி வ இன்னி லஅஷையின் தரத்து ஷையன், நான் அப்படி ஒன்றை விடுவேன் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சுன்னத்தில் இருந்து, மின் அம்ரிஹி அவர்களுடைய சுன்னத்தில் இருந்து, அவர்களுடைய ஏவலில் இருந்து ஒன்றை நான் விடுவேன் என்று சொன்னால் நான் அச்சப்படுகிறேன். எப்படி? அன் அஸீஅ, வழிகட்டு போவதை நான் அச்சப்படுகிறேன். ஒரே ஒரு சுன்னத்தை விட்டா இன்னைக்கு நபியே நமக்கு வேணாங்கிறோம், நபியினுடைய பிரியமே நமக்கு வேணாம் என்று சொல்லுகிறோம். அன்பிற்கினியவர்களே,
சமீபத்தில் என்கிட்ட ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதை நான் அவசியம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு இடத்துல நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு போட்டி. ஒட்டுமொத்த பிள்ளைங்க மட்டும் இல்லாம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒரு 5-6 தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புல கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னு சொன்னா அறிவு பண்ணாங்க. எல்லாரும் கட்டுரை எழுதி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு பெண்மணி அந்த கட்டுரை எழுத சொன்னவங்க இடத்துல சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கட்டுரை எழுதினால் அது பித்அத். கட்டுரை எழுதினா ரசூலுல்லாஹ் பற்றி கட்டுரை எழுதினால் அது பித்அத். எனவே நான் அப்படி கட்டுரை எழுத மாட்டேன். வேணா இஸ்லாமும் பெண்கள் என்று தலைப்பிலே வேண்டுமானால் நான் கட்டுரை எழுதுகிறேன். இஸ்லாம் பெண்கள் எப்படி கட்டுரை எழுதுவீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இல்லாம அந்த கட்டுரை எழுத முடியுமானா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவ்வளவு குழப்பம் நிறைந்த ஒரு காலம். எதுக்கெடுத்தாலும் பித்அத். அன்று தெரியவர்களே, இப்படி மக்கள் குழம்பி இருக்கிற இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடவாய் பற்களை கொண்டு கடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய குர்ஆனையும் எனது வழிமுறையையும் சஹாபாக்களுடைய வழிமுறையையும் பிடித்துக் கொள்ளுங்கள், கடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அந்த சுன்னத்து இல்லாம சுன்னத்து இல்லைன்னு சொன்னா நாம எதுக்கு ஒப்பானவங்க? உயிர் இல்லாத ஜடலத்திற்கு ஒப்பானவர்கள், உயிர் இல்லாத உடலுக்கு ஒப்பானவர்கள் நாம் அன்பிற்கினியவர்கள். பாருங்க, அதை சித்திக் நாயகம் சொன்னாங்க, ஒரே ஒரு சுன்னத்தை விட்டா நான் வழிகட்டு போய்விடுவேன். சஹாபாக்களுடைய நிலை அது. இன்னைக்கு நம்முடைய நிலை இதுவாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, நிறைய செய்திகளை சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை நான் முன்னிட்டு சில செய்திகளை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு செப்டம்பர் 27 அன்னைக்கு ஒரு தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது. என்ன தினம் சொன்னா சுகாதார தினம், சுத்தம் சுகாதார தினம் சொல்லிட்டு செப்டம்பர் 29 ஒரு தினம் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். மகிழ்ச்சி தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கள் எந்த அளவுக்கு சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியம் மேலிடுகிறது அன்பிற்கினியவர்களே. பாருங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 கையையும் கழுவுங்கன்னு சொன்னாங்க. 2 கையையும் கழுகுங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ குளிப்பு கடமையாயிடுச்சு, தொடர்ந்து இப்ப தூங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா போய் ஒது செய்து கொண்டு வந்து தூங்குவார்கள். என்ன செய்வாங்க? குளிப்பு கடமையான நிலையில ஒது செய்து கொண்டு வந்து தூங்குவார்கள். இப்ப சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் போய் 2 கையையும் கழுவிட்டு வந்து சாப்பிடுவாங்க. நசையில பதிவாயிருக்கிற செய்தி, நசைங்கிற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவாயிருக்கிற செய்தி. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, கைகளிலே கை என்பது பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. உலகத்தில் நாம் பார்த்தோம், பல இடங்களை பைக் ஓட்டுறோம், அதே போல ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் நாம் செய்யறோம். ஒரு விவசாயி மம்பட்டி பிடிச்சு வெட்டுறோம், என்ன செய்யறான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கைகளை பல இடங்களிலே பயன்படுத்துகிறார்கள். இப்ப அந்த விஞ்ஞானி சொல்றான், கைகளை பல இடங்களிலே உபயோகிப்பதால் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் இன்விசிபிள் ராய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுண்கிருமிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா கைகளிலே ஆங்காங்கே தங்கி விடுகிறது. எனவே கையை கழுகிவிட்டு, அதுவும் 2 கைகளையும் கழுகிவிட்டு சாப்பிடுங்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த ஹதீஸை ஆராய்ச்சி செய்துவிட்டு சொன்ன செய்தியாக இன்றைய விஞ்ஞான செய்தியாக நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. ஆனா சுன்னத் இன்னைக்கு நமக்கு வேண்டாம், ரசூல் வேண்டாங்கிற நிலையை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலது கையால் சாப்பிடுங்கள். ஒரு தோழருக்கு சொன்னாங்க, வலது கையால், இடது கையில் சாப்பிட்டு இருந்தார் அவரு, வலது கையால் சாப்பிடுங்க. இல்லை, என்னால் இடது கையால் தான் சாப்பிட முடியும்னாரு. உண்மையிலேயே அவருக்கு வலது கை நல்லா தான் இருக்கு, நல்லா வேலை செய்யும். ஆனா வேணும்னு என்ன பண்ணாருன்னு சொன்னா இடது கையால் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்து சாப்பிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வலது கையை வேலை செய்யாது போங்க, வலது கையை எனக்கு வேலை செய்யலன்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலே வேலை செய்யாது போங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவர் கரம் வேலை செய்யாமல் கரம் அடுத்து வேலை செய்யவில்லை என்பதை ஹதீஸிலே பார்க்கிற செய்தி. நான் சொல்ல வருகிற செய்தி அதுவல்ல அன்பிற்கினியவர்களே. உமர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த சஹாபிய
பெண்மணி சொல்றாங்க, நான் சாப்பிடுகிற பொழுது எனது கை, ஒரு தோழர் சின்ன பிள்ளை, அவங்க உமர் இப்னு அபிசலமா என்று சொல்லப்படக்கூடியவருடைய மகனாக இருக்கக்கூடிய உமருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் சொல்றாரு, நான் சாப்பிடுகிற பொழுது தட்டில எனது கரங்கள் அங்கும் இங்குமாக போகும். தட்டில் என்ன செய்யும், எல்லா இடங்களுக்கும் கரம் சுத்தி வரும், எல்லா இடத்தையும் போட்டு பிசைறது எடுக்கிறது, அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கூப்பிட்டாங்க, யா குலாம், சிறுவனே அப்படின்னு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி சாப்பிடுங்க, முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, உங்களது வலது கரத்தால் சாப்பிடுங்கள். ரெண்டு கையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, வலது கரத்தால் நீங்கள் சாப்பிடுங்கள். இது புகார்ல பதிவாக இருக்கிற செய்தி. உங்களுக்கு அருகாமையிலே உள்ளதை சாப்பிடுங்கள், தட்டில் அங்கேயும் கையை விடாம உங்களுக்கு அருகாமை உள்ளதிலிருந்து சாப்பிட்டுக்கிட்டே போங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க, நிச்சயமாக ஷைத்தான் இடது கரத்தால் தண்ணீர் குடிப்பவர்களுக்கு அவர் குடிக்கவில்லை, ஷைத்தான் அந்த நீரை பருகுகின்றான். இவர் தாகத்துக்கு தண்ணி குடிச்சாலும் இடது கையில நின்றுட்டு அப்படி குடிச்சா என்னன்னு சொன்னா, இவர் வலது கையை பயன்படுத்தாதனால ஷைத்தான் அந்த உணவை அவன் சாப்பிடுகிறான், அந்த தண்ணீரை பருகிறான் என்று சொல்லி முஸ்லிமுடைய கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியா பார்க்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, இயற்கையாக மனிதனுடைய கைகளிலே நம்ம மேல சொன்ன மாதிரி இன்விசிபிள் ரைஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நுண் கிருமிகள், அது மட்டும் இல்லாம கையிலேயே சில சுரப்பிகள்லாம் சுரக்கும். அது வலது கையில சுரக்கக்கூடிய அந்த சுரபி இருக்கிறது, அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு. விஞ்ஞானி இன்னைக்கு சொல்றான், வலது கையிலே சுரக்கக்கூடிய அந்த சுரபி நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது, இடது கையிலே சுரக்கக்கூடிய அந்த சுரபி அது தீங்கை விளைவிக்கக்கூடிய சுரபியாக இருக்கிறது. எனவே வலது கரத்தில் சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமானது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொன்னாங்க, வலது கரத்தை நீங்கள் சாப்பிடுவதற்காக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி. அன்பிற்கினியவர்களே, ஆக சுன்னத்துகளை பின்பற்றுவோம் என்று சொன்னால் ஆரோக்கியத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, சுகாதாரத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, நாளைய வெற்றி நமக்கு கிடைக்கிறது என்பதும், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதும் மேற்சொன்ன ஹதீஸ்களில் இருந்து நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போல பாருங்க, சூடானதை நீ சூடா எதையும் எடுத்து சாப்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நான் சுருக்கமாக வருகிறேன், நேரத்தில் அருமை கருதி சுருக்கமாக வர்றேன். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, சூடானதை நீங்க சாப்பிடாதீங்க, அதை கொஞ்சம் ஆற வைத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சூடு தணிந்ததற்கு பிறகு சாப்பிடுங்கள், சுட சுட நீங்க சாப்பிடாதீங்க. பைஹைக்கில பதிவாகி இருக்கிற இந்த செய்தி. அதே போல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உணவை ஆற வைத்து சாப்பிடுங்கள், மிகவும் சூடான உணவிலே பரக்கத்து இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னதாக சொல்றாங்க. இது முஸ்லிமுடைய கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க பாருங்க, சூடாக நாம் சாப்பிடுவோம் என்று சொன்னால், சுட சுட ஆவி பறக்க, அது தேநீராக இருக்கலாம், பானங்களாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், சூடாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது சொல்றாங்க பற்சிதைவு ஏற்படுகிறது, நம்முடைய பற்கள்ல சிதைவு ஏற்படுகிறது, நாவினுடைய ருசி தன்மை அதிலே குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. ருசியை காட்டுறது எதுங்க? அறுசுவைகளையும் நமக்கு காட்டக்கூடியது நாவு, ஆறு சுவையும் காட்டக்கூடியது நாவு. அந்த ருசியை காட்டக்கூடிய அந்த தன்மையிலே குறைபாடு ஏற்பட்டு போய்விடுகிறது நீங்கள் சூடாக சாப்பிடுவதன் காரணத்தினால். அதே போன்று சொன்னாங்க, வாயிலே புண்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் அந்த சூடாக சாப்பிடுவது ஒரு காரணமாக இருக்கிறது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழிகள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. குடல் சம்பந்தமான கெடுதிகள் ஏற்படுகிறது, குடல் சம்பந்தமான கெடுதிகள் ஏற்படுகிறது. அதே போன்று உணவு குழாய் வெகு சீக்கிரமாக சேதமடைந்து விடுகிறது என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானிகள் இந்த ஹதீதுகளை ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அதனால் தான் சொல்றோம், சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த தண்ணீர் குடிக்கிற செய்தி நம்மள பெரும்பாலானவர்கள் செய்கிற தவறு. பெரும்பாலானவர்கள் செய்கிற தவறு என்னன்னு சொன்னா, நின்று கொண்டே தண்ணீரை குடிப்பது, தேநீர் குடிப்பது, பானங்களை குடிப்பது. சில நேரங்களில் தேநீர் கடைக்கு போறோம், அங்க உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னா நின்றுகிட்டே குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இது எல்லாருமே நம்ம இப்ப செய்யற
பழக்கம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நின்று கொண்டு அருந்த வேண்டாம், நின்று கொண்டு நீங்கள் பானங்களை அருந்த வேண்டாம். அதே போல மறந்து அருந்து விட்டால், மறந்து போய் நின்றுகிட்டே குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா வாந்தி எடுத்து விடுங்கள். நீங்களா என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணி வாந்தி எடுத்துருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமுடைய கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கிறோம். அதே போல திருமதியில இன்னொரு செய்தி பதிவாயிருக்கு, நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்தினால் அவசரமாக ஒட்டகம் தண்ணீரை குடிப்பதை போன்று நீங்கள் தண்ணீரை ஒரே மூச்சிலே குடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது கேடு, நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. திருமதியில பதிவாயிருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, குடலுக்கு ஒரு சுவர் இருக்குது. எப்படி கட்டடத்துக்கு சுவர் இருக்கோ, இந்த குடல்கள் போது பாருங்க, குடலுக்கும் சுவர் இருக்கிறது. அந்த குடல் சுவற்றை நின்று கொண்டு அருந்துவதன் காரணத்தினால் வேகமாக உள்ளே சென்று அந்த குடல் சுவற்றை தாக்குகிறது. உள்ள போற அந்த பானம் வேகமாக அதை தாக்குகிறது, குடல் சுவர் மற்றும் இரைப்பை அதனால் பாதிக்கப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நின்று கொண்டு, அதே போன்று நின்று கொண்டு தண்ணீர் அருந்தினால் செரிமான பாதை இருக்கிறது அல்லவா, நாம் சாப்பிடுகிற அந்த உணவு செரிமான பாதை ஒன்று இருக்கும் அல்லவா, அது செயலிழந்து செயல்புரட்சி ஏற்பட்டு விடுகிறது என்றும் விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்ற செய்தியாக பார்க்கிறோம். அதே போல சிறுநீரகம், நம்ம கிட்னி இருக்கு பாருங்க, நின்று கொண்டு குடிப்பதன் காரணத்தினால் அதனுடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து விரைவில் அது செயலிழந்து போகிறது என்று விஞ்ஞானிகள் நின்று கொண்டு கொடுப்பதினால் ஏற்படுகிற அந்த விளைவை கண்டுபிடித்து சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல ரத்தத்திலே நச்சுக்கள், நாம் குடிக்கிற அந்த பானங்களில் இருந்து கழிவுகள் வெளியாக வேண்டும் அல்லவா, அதான கிட்னிக்கு வேலை, பரிசுத்தப்படுத்தி வெளியாக்கும். அந்த கழிவுகள் என்ன செய்யணும் சொன்னா, நச்சுக்கள் எல்லாம் சரியாக வெளியேறாமல் ரத்தத்திலே என்ன செய்யணும் சொன்னா அது கலந்து ரத்தத்திலே அப்படியே படிந்து போகி விடுகிறது. நச்சுக்கள் ரத்தத்திலே படிந்து போகி விடுகிறது. அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு அந்த மனிதன் உள்ளாகிறான் என்று சொல்லி விஞ்ஞானிகள் என்று சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். மூட்டு வலி வருது பார்த்தீங்களா, அதுக்கு விஞ்ஞானி சொல்றான், வரக்கூடிய இந்த மூட்டுக்களுடைய வலிகளுக்கு காரணம் நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதுதான், நின்று கொண்டு பானங்களை அருந்துவது. எனவே அங்கு இருக்கிற அந்த பசைத்தன்மையை என்ன பண்ணுது சொன்னா நின்று கொண்டு அருந்துவதினால் அது இழக்க செய்கிறது என்று, அதனால் மூட்டு வலி வருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீதுகளை ஆராய்வுக்கு எடுத்துக்கொண்டு விஞ்ஞானிகள் சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். சுன்னத்து என்பது வெறும் சுன்னத்து அல்ல, அது நம்முடைய வாழ்வியலிலே நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய சுகாதாரம் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, பின்னால் ஒரு காலம் வரும், நான் திருப்பி அந்த சுன்னத்துக்கு வர்றேன். பின்னால் ஒரு காலம் வரும், அதிலே நீங்கள் சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி யாரு ஒரு சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ, ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்றேன், ஒரே ஒரு சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ 50 ஷஹீதுகளுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. ஷஹீதுடைய அந்தஸ்து அவ்வளவு லேசுங்களா? ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது தனியாக சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட். அவ்வளவு பெரிய நன்மை, ஒரே ஒரு சுன்னத்து 50 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிறது. அதே போல இந்த தீனின் அழிவு இருக்கிறது சுன்னத்தை விடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அப்துல்லாஹ் தைலமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் பார்ப்போம். சுன்னத்தை விட்டோம் என்று சொன்னா தீனே கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடும், மார்க்கமே இல்லாம போயிடும் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நாளை மறுமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போல எனது சுன்னத்தை உயிர்ப்பித்தவர் என்னையே உயிர்ப்பித்தவராகிறார், என்னை உயிர்ப்பித்தவர் என்னோடு சுவர்க்கத்திலே இருப்பார் என்று சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ்வோடு நாம் இருக்கணும்னு சொன்னா சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பிற்கினியவர்களே, சொன்னாங்க, கான மஇ ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே என்னோடு அவர் இருப்பார், சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர் சுவனத்திலே என்னோடு இருப்பார் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு பாருங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிற
சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிட்டதனால் நான் உன்னை முத்தமிடுகிறேன். அது சுன்னத்தின் அடிப்படையில் முத்தன, இல்லைன்னா உனக்கு எந்த சக்தியும் இல்லை. ஹஜ்ரல் அஸ்வதை பார்த்து சொன்ன செய்தியாக வரலாற்றிலே பார்க்கும் அன்பிற்கினியவர்களே, சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தன்னுடைய கீழாடை ஈரானுடைய அந்த வெற்றி, ஈரானுடைய அந்த வெற்றியினுடைய நேரத்தில் இல்ல, மக்காவுக்கு போறாங்க. அங்க போகிற பொழுது அங்க இருக்கிற பெரியவர்கள் தலைவர்கள் சொன்னாங்கன்னா, உங்களுடைய கீழாடை கொஞ்சம் மேல என்ன செய்யுங்க, கீழே இறக்கி விடுங்கன்னா, மேல தூக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்க கீழே இறக்குங்கிறாங்க. இல்லை இல்லை, என்னுடைய கீழாடை கடுங்காலுக்கு மேல் இருக்க வேண்டும் என்று எனது நபி சொல்லி இருக்கிறார், அந்த சுன்னத்தை நான் விடமாட்டேன் என்று அந்த தலைவர்களிடத்திலே சொல்லிவிட்டு வந்த செய்தி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈரானுடைய வெற்றி கிடைப்பதற்கு முன்னால் அங்க என்ன சொன்னாங்க, அந்த இடத்திலே போகிற பொழுது கீழே கடந்த உணவை எடுத்து அரசவையில் கீழே கடந்த அந்த கீழே விழுந்த அந்த உணவை எடுத்து சாப்பிடுகிறார்கள். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, நீங்க கீழே விழுந்துச்சு அதை எடுத்து சாப்பிடுறீங்கன்னு. இல்லை, எனது நபி சொல்லி இருக்கிறார்கள், கீழே விழுந்த உணவை எடுத்து சுத்தப்படுத்தி அதை சாப்பிட சொன்னார்கள். உங்களது கவனம் எனக்கு தேவையில்லை என்று அந்த உணவை சாப்பிட்டு சுன்னத்தை நிறைவேற்றி காட்டியதை வரலாற்றிலே பார்க்கும் அன்பிற்கினியவர்களே சொன்னாங்க. இந்த மடையர்களுக்காக வேண்டி யாரை பார்த்தீங்க, அரசவையில் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த மடையர்களுக்காக வேண்டி எனது நபியின் சுன்னத்தை நான் விட்டுவிட வேண்டுமா? முடியாது, நான் கீழே விழுகிற அந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதுபோன்று சஹாபாக்களுடைய, தாபிஈன்களுடைய, தபஅ தாபிஈன்களுடைய, இமாம்களுடைய, முத்தகீன்களுடைய அந்த வழியை பின்பற்றி சுன்னத்துகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நல்லதொரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்டு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.